அடுத்து சிறப்புரை ஆற்ற பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைத்து சட்டக்கல்லூரி ஒருங்கிணைப்பு குழு ஏஎல்சிசி சார்பாக இன்று ஏற்பாடு செய்துள்ள அவைக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள தோழர் திருமுருகன் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்திய வீரவேல் அவர்களே, கருத்துரை வழங்கிய மாணவ தோழர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நீட்டுக்காக, நீட் கொடுமைக்காக, நீட் எனப்படுகின்ற வழிகட்டுகின்ற ஒரு ஆயத்தை எதிர்த்து நம்மையெல்லாம் உசுப்பி விடுவதற்காக உயிர் நீத்த ஈகியர் அனிதாவுடைய அண்ணன் மணிரத்னம் அவர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களிலிருந்தும் மற்ற அமைப்புகளிலிருந்து வந்திருக்கின்ற தோழர்களே, நாம் இன்று இரு தலைப்புகள் குறித்து பேச வேண்டும் என்று உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்திருக்கின்றது. கடந்த 1ஆம் தேதி மேடவாக்கத்தில் உள்ள தமிழ் கலாம் அமைப்பில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய புரட்சி தொழிலாளருடைய மகன், தமிழக மக்கள் முன்னணியினுடைய பொறுப்பாளர் தோழர் பொய்யன் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் நானும் பேராசிரியர் அரசு அவர்களும் கலந்து கொண்டோம். திராவிட கழகத்தை சார்ந்த மதிவதனியும் பேசினார், மற்ற தோழர்களும் பேசினார்கள். அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்களெல்லாம் நான் 2ஆம் தேதி நடந்த கூட்டத்திலும் குறிப்பிட்டேன். ஏறத்தாழ சராசரி வயது 55 இருக்கும். என்னுடைய வயதுத்த தோழர்களும் பல்வேறு இயக்கத்தில் தலைமை தாங்குகின்ற பேச்சாளர்களாக இருக்கின்ற தோழர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். இளைஞர்கள் உங்களை போன்ற மாணவர்கள் மிக மிக சொற்பம், 2-3 பேர் இருந்தார்கள். அடுத்த கூட்டம் பொதுக்கல்விக்கான ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்து பெரியார் திடலில் உள்ள மணியம்மை அரங்கத்தில் நடந்தது. அங்கே 80 பேர் அமர்ந்திருந்த அரங்கில் 50க்கு மேல் உங்களை போன்ற இளைஞர்கள் மாணவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இன்று உங்களை போன்ற சட்டக்கல்லூரி மாணவர்களை இளைஞர்களை சந்திக்கும் போது எங்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கின்றது. 1963 தொடங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை 1965 மாணவர்கள் நடத்த காரணமாக இருந்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பில் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், மேலாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆசி தம்பி ஈவிகே சம்பத், இன்று TKS இளங்கோவனுடைய எம்பியாக இருந்தவர் அவருடைய அப்பா TK சீனிவாசன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை நான் மார்ச் 2ஆம் தேதி கூட்டத்திலும் சொன்னேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற இளம் மாணவர்களுக்கு எப்படி அந்த 1965 போராட்டம் நடைபெற்றது, இங்கே பேசும்பொழுது கிறிஸ்தவ கல்லூரி மாணவர் ஒன்று குறிப்பிட்டார். நான் பேசிவிட்டு செல்வதற்காக கூடவில்லை, ஒரு போராட்டத்தை திட்டமிட வேண்டும் என்று அவர் பேசினார். எனக்கு முன்னால் பேசிய தோழர் மணிரத்னம் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுகின்றோம், நீட் எதிர்ப்பு என்ன ஆனது என்று கேட்டார்.
1937 தொடங்கி பெரியார் இங்கே நிற்கின்றார். எத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள் எடுக்கப்பட்டன. நீதி கட்சி எடுத்தது. நீங்கள் வெங்கட்நாராயண சாலை செல்லுங்கள், தியாகராய நகர். அங்கே தெய்வநாயகம் உதயபுரம் பள்ளி உள்ளது. அந்த தெய்வநாயகம் அந்த பள்ளி இந்திய போராட்டத்தினுடைய மையப்பகுதியாக இருந்தது. நீங்கள் இந்திய போராட்ட வரலாறை பார்த்தீர்கள் என்றால் யார் மருத்துவம் படிப்பது? பெண்கள் படிக்க முடியுமா? வடமொழி சமஸ்கிருதம் இருந்தால்தான் படிக்க முடியும் என்பதையெல்லாம் தகர்த்து எறியப்பட்டது தமிழகத்தினுடைய வரலாற்றில். பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான செய்திகள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணியமைப்பு போராட்டத்திற்காக பங்கு பெற்ற ராமாமிர்த அம்மையார், தர்மாம்பாள், தாமரை கண்ணி அம்மையார் போன்ற பல தோழர்களும் நீங்கள் மூலக்குத்தளம் சென்று பார்ப்பீர்கள் என்றால் தாளமுத்தரராஜனுடைய நினைவகம் அங்கே புதுப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நினைவகத்தை புதுப்பிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் தமிழ் புலவர் கீதா பச்சப்பன் தலைமையிலான தமிழ் உரிமை கூட்டமைப்பு கவனத்திற்கு கொண்டு சென்றது இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தையே நீக்கிவிடலாமா என்று கூட சில அரசாங்கங்கள் நினைத்தன. ஆனால் இது நினைவிடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று போராடினோம். அங்கே நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஈதியர்கள் பெண்களுடைய நினைவு சின்னங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு தொடர் அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை எல்லாம் பாலாஜாபாத்தில் இருந்து ஒருவர் பங்கு பெற்றார். அவருடைய நினைவு தூண் உள்ளது, நினைவு ஒரு கல் வைக்கப்பட்டுள்ளது. போராடியவர்களை அடித்து பல்வேறு இடங்களில் லாரிகளில் கொண்டு போய் இறக்கிவிட்ட கதையெல்லாம் இந்திய போராட்ட வரலாறு புத்தகங்களில் பதிவாகி உள்ளன. மாப்போ சிவஞானம் திராவிட இயக்க கருத்துக்கு எதிரானவர். மரமேடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர். திருவிக தொழிற்சங்க தோழர். இவ்வாறு பல்வேறு தலைவர்களை ஒருங்கிணைத்து ராஜாஜி இரண்டாவது முறையாக இந்திய துணைப்பில் இறங்கிய போது போராட்டம் நடத்தியவர், ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டியவர் தந்தை பெரியார். 37, 38, 47, 63 நீங்கள் எல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர்கள். நான் அதுக்கு அடுத்தபடியாக இந்த யூஜிசி வரைவறைக்கு வரேன். மிக சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இந்த விஷயங்களை ஆண்டு வாரியாக நாம் பார்த்து கொண்டே வரும்போது ஏன் தோற்கிறோம், ஏன் அதை முழுமையாக அமல்படுத்த முடியவில்லை, ஏன் அது நிலைத்து நிற்கின்றது? இப்போ நீட்டை பற்றி ஒரு கேள்வியை மணிரத்னம் இங்கே கிளப்பினார். நீட் அகன்று விட்டதா? இல்லை. இந்திய போராட்டத்தின் போது 65 இந்திய போராட்டத்தின் போது மாநில கல்லூரியில் நான் ஒரு மாணவன். வை கோபாலசாமி மாநில கல்லூரி மாணவர். துரைமுருகன் சட்டக்கல்லூரி பச்சைப்பன் கல்லூரி மாணவர். எல் கணேசன் சட்டக்கல்லூரி மாணவர், ஒருத்தநாடை சேர்ந்தவர். எல் கணேசன் ராஜா முகமது மாநில கல்லூரி மாணவர். ராஜா முகமது பின்னர் அதிமுகவில் அமைச்சராகின்றார். நான் காமராசன், காளிமுத்து இவர்கள் எல்லோருமே சட்டக்கல்லூரியில் பின்னர் சென்று படிக்கின்றார்கள். நான் இயற்பியல் துறை சார்ந்த மாணவன். வைகோ பொருளாதார துறையை சார்ந்தவர். அதே மாதிரி பல்வேறு துறைகள் இருந்த மாணவர்கள் பல்வேறு ஜாதிகளை கடந்து, சமயங்களை கடந்து மிகப்பெரிய போராட்டம் உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகள் பயணம் செய்தது. ஊர் ஊராக மாநாடு போட்டார்கள், ஊர் ஊராக பயணம் செய்தார்கள், ஊர் ஊராக மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்தார்கள். போராட்டம் வெடித்தது.
எதனால் வெடித்தது? இந்தி திணிப்பு எவ்வாறு நடந்தது? என்சிசி கட்டாயமாக்கப்பட்டது மாணவர்களுக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நான் உட்பட என்சிசி அந்த ஆடையை போட்டுக்கொண்டு என்சிசியை கட்டாயமாக பங்கு பெறணும். திரும்பி முடிச்சுட்டு வகுப்புக்கு போகணும். வாரத்துக்கு ஒரு நாள் என்சிசியில் கட்டாயமாக எல்லா மாணவர்களும் இந்தோ சைனாவா போர் வந்த பின்னால் கட்டாயமாக்கப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால். அதை அனுபவித்தவர்கள் நாங்கள். அங்கே கொடுக்கின்ற கமாண்ட் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் இருந்தன. எதிர்த்தார்கள் மாணவர்கள். நீங்கள் இந்திய போராட்ட வரலாறை பார்த்தால் அதை கூட நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தி என்பது 1963 பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கின்றது. அப்போது ஜவஹர்லால் நேரு தலைமை அமைச்சராக இருக்கின்றார். 65 ஜனவரி 26 முதல் இந்தி ஆட்சி மொழியாகும். அரசியல் சட்டத்தினுடைய கூற்றின்படி அதை அமல்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. அண்ணா எதிர்த்து பேசுகின்றார். மிக நீண்ட உரை. அதை நீங்கள் இணையதளத்தில் இப்பொழுது அந்த தரவுகளை எல்லாம் பெறக்கூடிய வசதி உள்ளது. அதை படியுங்கள். ஆனால் தோற்று போயிருக்கிறோம். ஏன் தோற்று போனோம்? தோற்று போயிருக்கிறோம் என்றால் சமரசம் நடக்கிறது. ஒரு படி பின்வாங்குகிறோம். திரும்ப அதை அப்படியே விட்டுவிடுகின்றோம். வேறு ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆட்சியிடம் வருகின்றோம். அமல்படுத்துகின்ற நிலையில் வருகின்றோம். அமல்படுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஒன்று நடந்தது. 1965 இந்திய போராட்டம் எத்தனை உயிர்களை பலி வாங்கியது. நீட் கல்வி வியாபாரம் என்றால் அனிதா நமக்கு அடையாளமாக இருக்கின்றார். நுழைவுத் தேர்வு வடிகட்டுதல், கல்வியில் அடித்தட்டு மக்களை வடிகட்டுதல். எந்த உரிமைகளுக்காக? அடித்தட்டு மக்களின் கல்வி உரிமைகளுக்காக. அம்பேத்கரோ சாவித்திரிபாய் பூலேவோ நாராயணகுருவோ பெரியாரோ போராடினார்களோ அவையெல்லாம் சுயநிதி கல்லூரியுடைய வருகையால் தூக்கி எறியப்படுகின்றன. எங்கே இடஒதுக்கீடு இருக்கப் போகின்றது? எல்லாமே கல்வி வியாபார சந்தையானால் எங்கே நாம் இடஒதுக்கீடை பெறப்போகின்றோம்? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? இதை மாற்ற முடியுமா? நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த எழுச்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எத்தனை ஈழங்கள்! விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீழப்பழுவூர் சின்னசாமி. இந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததே என்று தீக்குளத்தில் இறந்து போன முடிவுக்கு வந்த பின்னால் மார்ச் மாதம் 1965 தீக்குளத்தில் இறந்த சாரங்கபாணி போன்ற தோழர்களெல்லாம் அனிதாவை போல் ஈகியர்கள். இன்றைய போராட்டம் என்றால் தாளமுத்த நடராஜன் தொடங்கி இவர்கள் வரை எத்தனை பேர் உயிர் பலி ஆகியுள்ளார்கள். ஏன் இன்றும் இந்தி விஸ்வரூபம் எடுக்கின்றது? அப்போது இந்தி நேரு சொல்லுகின்றார் பாராளுமன்றத்தில். என்ன சொல்லுகின்றார்? இந்தி ஷல் கண்டினியூவா வில் கண்டினியூவா என்றெல்லாம் விவாதம் நடக்கின்றது. இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்றவரை இந்தி கட்டாயமாக்கப்படாது. மே நாட், சுட் நாட் எதற்குமே ஒத்து வரவில்லை. அப்பொழுதுதான் 1963 இன்றைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்றது. 65 இன்றைய போராட்டம் காங்கிரஸ் அகற்றுகின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, மாநில கல்லூரிகள் படிக்கும்போது அங்கே காங்கிரஸ் மாணவர் இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக இருந்தது. இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு அது தெரியாது. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மாணவர் இயக்கத்தினுடைய வலுவை தேடித்தான் பார்க்க வேண்டும். வட மாநிலங்களில் சில இடங்களில் காங்கிரஸ் கண்டு மாணவர் இயக்கங்கள், குறிப்பாக டெல்லியில் உள்ள நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இங்கே கிடையாது. ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. யாரால்?
உங்களை போன்ற மாணவர்களால், நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்தபோது. இன்றும் கூட காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் அமர முடியாதில்லை, இந்த மாநிலத்தில் உள்ளது. இதற்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை மாற்றி எழுத நினைக்கின்றார் மோடியும் அமித்ஷாவும். மாற்றி எழுத நினைக்கின்றது RSS பாஜக. எத்தனை ஆண்டுகளாக இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட இயக்கத்துக்கென்று ஒரு அங்கே அடிக்கல் உள்ளது. அதுதான் காரணமா இடதுசாரி இயக்கங்கள் அப்பு பாலம் தொடங்கி எத்தனை இடதுசாரி இயக்க தோழர்கள், தோழர் நல்ல கண்ணவனுடைய 100 வயது ஆகிறது. அவருடைய முடி, அவருடைய அடையாளம் ஒன்று இங்கே ஒரு மச்சம் மறு உண்டு. அது தெரியாமல் இருப்பதற்காக தாடி வளர்க்கின்றார். ஒவ்வொரு மயிலாக பிடுங்குகின்றான் போலீஸ்காரன். எந்த வேதனையை அவர் அனுபவித்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் நம்ம தாமிரம் பகுதியைச் சேர்ந்தவர் தான். அங்கேதான் அவருடைய மகன் இருக்கின்றார், தோழர் ஜீவானந்தம். ஐந்து மணிக்குள் முடிக்குமாறு கேட்டுள்ளார். இல்லை, இப்போ முடிக்கிறதுனா கூட முடிச்சிடறேன். நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை. சரிங்க தோழர். நான் இதை சொல்லுவதற்கு காரணம், எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா நீங்கள் கூட்டம் ஆரம்பித்ததே பின்னாடி தான் ஆரம்பிச்சிங்க. அதாவது அது உங்களுடைய இயல்பு. ஏன்னா உங்கள் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம்னு எனக்கும் உண்டு. சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரியுதா? இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யறதுலாம் ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தீங்களா, இல்லை ஒன்று நிறுத்த சொல்கிறீங்களா? நிறுத்திடுறேன். ஓகே. ஒரு ட்ராக் மாறிடுச்சுன்னு பரவாயில்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. இந்த தொடர்ச்சியை உழைப்பதற்கான அரசியல் திட்டம் என்ன இருக்கின்றது? எந்த வகையில் நாம் இதை எதிர்க்கப் போகின்றோம்? எதுக்காக UGC வரைவு அறிக்கையை எதிர்க்க வேண்டும்? இந்தி திணிப்பு என்பது இந்த வரை ஏன் நடக்கின்றது? நீங்கள் வழக்காடு மொழியாக தமிழ் வேண்டும் என்று போராடினீர்கள். பல வழக்கறிஞர்களும் அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து பட்டியல் போராட்டம் நடத்தினீர்கள். கலந்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா மாணவர்கள்? யாராவது அந்த நிகழ்ச்சியில் பட்டியல் போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க இருக்கீங்களா? இதில் ராஜரத்னம் அரங்கத்துக்கு எதிரில் யாரும் இல்லைங்களா? தமிழ் வழக்காடு மொழியாக சென்னை சட்டக்கல்லூரி, சென்னை வழக்கு மன்றத்தில் உள்ள தோழர்கள், பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் வழக்காடு மொழியாக தமிழ் வேணும்னு கேட்குறோம். அந்தந்த மாநிலத்தோட மொழி இருக்கணும்னு கேட்குறோம். ஆனால் இந்தி இருக்கின்றது, ஏன் அது முடியவில்லை? இப்போ மாநில உரிமை இது குறித்தெல்லாம் ராஜமன்னார் குழு என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது. அப்ப மாநில உரிமைக்கான ஒரு போராட்டம், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஷெட்யூல் இருக்கு என்னெல்லாம் சொல்றதுக்கு நான் அது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்திரா காந்தி காலத்தில் அது எமர்ஜென்சி காலத்தில் கல்வி போனது உங்களுக்கு தெரியும். அது போகணும்னா கூட 37 இந்தி திணிக்கப்பட்டது. அப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம், உருதாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம். இந்த மொழி உரையாடல் என்பது ஒரு ஆங்கில சொல் கலவாமல் பேசுவது என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சவால் என்பது தமிழ் சொல் அல்ல. தனித்தமிழ் பேசுவது மிகப்பெரிய சிக்கலான ஒரு செய்தி. ஏனென்றால் மணிப்பரவாத நிலையிலிருந்து மீண்டும் வந்திருக்கின்றோம். அதற்கு போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். மறுமையுடைய போராட்டம் அதை சார்ந்தது. நாங்கள் படிக்கும்போது இயற்பியல் புத்தகத்தில்
இயற்பியல் பெயர் கிடையாது, வேதியியல் பெயர் கிடையாது, பௌதீக விஞ்ஞானம். பௌதீக விஞ்ஞானம், அந்த பௌதீக விஞ்ஞானத்தை கொண்டு வருகிறார் மோடி விரும்புகிறார். சான்ஸ்கிரிட்டைசேஷன் விரும்புகிறார். அதை தூக்கி எறிந்தது தமிழ்நாடு. இயற்பியலாக மாற்றியது தமிழ் இயக்கங்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கருணாநிதி தலைமையில் இருந்தபோது, நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சராக இருந்தபோது தமிழில் அறிவியல் புத்தகங்கள் எழுதப்பட்டன. அறிவியல் கலைச்சொல்லாக்க பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு பாடநூல்களால் பட்ட வகுப்புக்கு அறிவியல் புத்தகங்கள் எழுதப்பட்டன. தமிழ் சொற்கள் கொண்டு வரப்பட்டன. ஒலி வாங்கி எத்தனை பேர் நாம் பயன்படுத்துகின்றோம்? மைக்ரோஃபோன் என்று தான் பேசுகின்றோம். அதை பேசுகிறோமா? இல்லை. செல்லுமிடமெல்லாம் சொல்கின்ற செல்பேசி என்றும் சொல்லுவார்கள். ஏன்னா செல் என்பது ஆங்கிலத்திலும் உள்ளது. செல்லுதல், செல்லும் போது பேசுவது என்றும் அதை மொழியாக்கம் செய்தார்கள். ஏனென்றால் பல சொற்களை ஆங்கிலம் அளித்தது. இந்தி அதை முழுங்க பார்க்கின்றது. சமஸ்கிருதம் முழுக்க சாப்பிட பார்க்கின்றது. 2015 விஷன் ஃபார் சான்ஸ்கிரிட், விஷன் ஃபார் சான்ஸ்கிரிட் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. என்கிட்ட அந்த மீட்டிங் சொன்னேன், நீங்கள் விஷன் அண்ட் ரோட் மேப் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் 10-year பிளான் மத்திய அரசாங்கத்துடைய இணையதளத்தில் இருக்கின்றது. கோபாலசாமி என்பவர் இந்த குழுவினுடைய தலைவர். அதில் 20 நோக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்னவென்று பாருங்கள். சமஸ்கிருதம் என்று பரவாத இடமே இல்லை. சமஸ்கிருதம் தொடர்பான இந்தி சொற்கள், இந்தியில் பல்வேறு இந்துஸ்தானி, இந்தி, தேவநாகரி எழுத்து என்றெல்லாம் பல சிக்கல்கள் இருப்பது போல் சமஸ்கிருத ஆதிக்கம் அந்த மொழி சொற்களை மாற்றி இருக்கின்றது. நிறைய சொற்கள் வடமொழி சொற்கள். இந்த வடமொழி சொற்கள் நம் திருமணங்கள் எல்லாம் இந்த பெரியார் என்ற மண்ணில், மறுமொழிகள் இங்கே இருந்த அந்த மண்ணில் எத்தனை வீடுகளில் சடங்குகள் இருக்கட்டும் தமிழ் மொழியில் திருமணம் நடக்கிறதா? கிடையாது. கோவில்களில் தமிழ் மொழி வழிபாடு இருக்கின்றதா? கிடையாது. அங்கே எல்லாம் சமஸ்கிருதம் ஆட்சி செய்கின்றது. வேலைக்கு ஒரு மொழி கட்டாயமானால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக போகணும்னா, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக போக வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞராக போய் உள்ளூரை அனுபவம் பெற வேண்டும் என்றால் இன்டர்ன்ஷிப் என்பார்கள். ஆங்கிலம் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அறிவு சொத்துரிமை தொடர்பாக ஆங்கிலத்தில் உரையாட வேண்டியிருக்கின்றது. ஆங்கிலம் மிகப்பெரிய சிக்கலாக நம்முடைய அடித்தட்டு மக்களுக்கு உள்ளது. எந்த ஆங்கிலம்? பேச்சு ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதற்கான பயிற்சியை பெற வேண்டியிருக்கின்றது. பேசுவதன் மூலமாக வருகின்ற பயிற்சி, நாம் ஏதாவது வாதாட விரும்பினால் நமக்கே ஒரு தயக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்தி பேசுகின்றவனுக்கு அது சிக்கல் இல்லை. சமஸ்கிருதம் வழக்கிழந்த மொழி. ஆரியம்போல் உலகவனுக்கு ஐந்தொருந்து சிறையாகும் சீரியமை திறமை என்று வாழ்த்துரிமை என்பது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுதான் அமலாகி உள்ளது. அங்கேயே உங்களுக்கு சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன் தமிழ்நாட்டு ஆட்சியில் அமர்ந்த திராவிட இயக்க அரசு அந்த சொல்தொடரை ஏன் எடுத்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் விமர்சனபூர்வமாக பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த யூஜிசி வரைவறிக்கையில் அதாவது தவறாக எதுவும் சொல்லலை. நான் சொல்லுங்கள், உங்களுக்கு நெருக்கடி புரியுது.
ஒரு 5 நாளுக்கு முடிக்கலாமா? இங்கே சொன்ன தோழர்கள் இங்கே முடிக்கலாமா? சரி, மணி 5:08 ஆகுது. நானும் உங்களோட உரையாடணும்னு நினச்சேன். நான் பேசுகிறத கூட கொஞ்ச நேரம் மாணவர்களாக இருக்கிறீங்க, சரி விட்டுடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். நான் இதை வெளிப்படையாக சொல்லுவேன், நீங்கள் பெரியாருடைய பேச்சை கேட்டதில்லை, கருணாநிதி திட்டி விடுவார், புரியுதுங்களா? அதை கேட்டதில்லை. நாங்கள் உடம்பு முடியாத நிலையிலையும் இந்த ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கிடையாது அவருடைய நடவடிக்கைகளில். அதனால அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆசிரியராக இருக்கிறதுனால அப்படி செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நேர நெருக்கடி ஒரு சிக்கல் இல்லையா, அதனால் சொன்னேன். அதை சாதாரணப்படுத்துங்க, ஏன்னா மறைக்க தெரியாது. அதான் அவர் சொல்லியிருக்காரு, மறைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். சரி, நாம் இந்த இதுக்கு வருவோம். என்ன சொன்னால், இந்தியில் என்சிசி பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டது, இந்தி கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டது. எழுத்த பின்னாடி இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகின்ற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முயற்சி நடத்துகிறாங்க, மும்மொழி கொள்கையும் கொண்டு வராங்க. அதை பற்றி நிறைய விவாதம் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விவாதங்கள் நிறைய ஊடகத்தில், யூடியூப் சேனலில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது சம்பந்தமாக நான் நிறைய அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மொழி அப்புறப்படுத்த முடியும், நம்ம மொழியை அப்புறப்படுத்த முடியும். வீட்டில் பேசுகிறதா மட்டும் மாற்ற முடியும், வீட்லேயும் பேசக்கூடாமையும் செய்ய முடியும். ஆங்கில மொழி கல்வி படிக்கின்ற குழந்தை நம்முடைய வீட்டில் எங்களை போன்றவங்களுடைய பேர குழந்தைகள் அல்லது உங்களுக்கு இருக்கின்ற அண்ணனோ அக்காவோ அவருடைய குழந்தைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் படிக்கின்றார்கள், எத்தனை பேர் தனியார் சுயநிதி பள்ளிகளில் படிக்கின்றார்கள். அவர்களுடைய உரையாடல் அவர்களால் தமிழில் எழுத முடியுமா, ஒரு கட்டுரை எழுத முடியுமா? முதற்கட்டமாக அவர்களால் எழுத முடியாது. சொற்கள் உடைந்து உடைந்து வரும், உரையாடல் உடைந்து உடைந்து போகும். இது அந்த மொழியானது டிஸ்பிளேஸ் இடம்பெயர்ச்சி செய்யப்படுகின்றது. அதனுடைய பயன்பாடு வழக்கு மன்றத்தில் இல்லை, மருத்துவமனையில் இல்லை. வேளா மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் வட மாநிலங்களிலிருந்து அதிகமான பேர் தமிழ்நாட்டிற்கு வந்து மருத்துவம் பார்க்கின்ற ஒரு மெடிக்கல் டூரிசம் சுற்றுலா தலமாக, மருத்துவ சுற்றுலா தலமாக இங்கே தமிழ்நாடு விளங்குகின்றது. ஏனென்றால் மருத்துவம் ஒரு வியாபாரம், மருத்துவம் ஒரு வணிகம். என்னுடைய வாயிலேயே வியாபாரம் முதலில் வருகின்றது, வணிகம் பின்னால் வருகின்றது. நாம் உரையாடல் எவ்வாறு மாறி மாறி போகின்றது. ஏனென்றால் இந்த மொழியினுடைய பயன்பாடு, அந்த வேளாவில் வேலை செய்கின்றவர் இந்தி புரோக்கர் இந்தி பேச வேண்டும், உடைந்த இந்தி புரோக்கர் இங்கிலீஷ். நாம் சில நேரங்களில் முழுவதும் பேச வரவில்லை என்றால் உடைத்து ஆங்கிலத்தை பேசுகின்றோம். ஸ்போக்கன் இங்கிலீஷை விட புரோக்கர் இங்கிலீஷ் நமக்கு நன்றாக வரும். அப்போ இந்த சிக்கலெல்லாம் வரும்போது ஒரு மொழியினுடைய சொற்கள் மறைந்து போகின்றன, மொழியினுடைய பயன்பாடு மறைந்து கொண்டே போகின்றது. இவ்வாறு சில பழங்குடி மக்களுடைய மொழிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. அவ்வாறு தேசிய இனமான தமிழினுடைய மொழியை உள்வாங்கி செழிப்பதற்கு திரும்பவும் சமஸ்கிருத ஆதிக்கம் வருகின்றது. அதற்கான திட்டத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்தால்தான் ஆபத்து புரியும். இது ஒரு பக்கம். மொத்தம் நீங்கள் பல்கலைக்கழக நல்கை கூலி என்பார்கள், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அந்த இணையதளத்திற்கு போய் பாருங்கள். நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், யூஜிசி வரையறுத்தனால அதுக்குள்ளே போகிறேன். பள்ளிக்கல்வி தொடங்கி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க், நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க், குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க், guidelines for innovative pedagogical approaches, evaluation reform, transforming higher education institutions into multidisciplinary institutions,
internationalization of higher education, guidelines for training, orientation of faculty on Indian knowledge system, professor of practice, academic credit bank, இது மாதிரி எல்லாமே யூஜிசியுடைய இணையதளத்தில் நிறைய டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை மொத்தமும் ஏஎல்சிசி டவுன்லோட் பண்ணி அது என்னன்றதை உங்களுக்குள்ளே உட்காந்து விவாதித்தாதான் அந்த ஆபத்து என்னன்றது தெரியும். அது பயிற்சி முகாமாக இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பின்னாடி சொல்லுங்கள். இந்த ஆபத்து சில விஷயம் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவியல் அமைப்பு, அது என்ன? வேத கணிதம், வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், பகவத்கீதை, யோகா, பல சித்தாந்தங்கள். அந்த சித்தாந்தங்களுக்குள்ளே மனுஸ்மிருதி போன்ற விஷயங்கள், மனு நீதி, சாணக்கியரை பற்றிய விஷயங்கள், கௌடல்ய சாத்திரம், அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. எங்களுக்கு விமானம் பற்றிய முன்னுமையை தெரியும், எங்களுக்கு ஹெலிகாப்டரை பற்றி தெரியும், எங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தெரியும், எங்களுக்கு குளோனிங் தெரியும் என்றெல்லாம் ஆர்எஸ்எஸ் நடத்துகின்ற வேத கணிதம், வேத விஞ்ஞானம், போலி அறிவியல் மாணவர்களில் இப்போது ஐஐடியுடைய காமகோடி பேசினார் அல்லவா, பஞ்சகவ்யம் பற்றி, இவை பற்றி எல்லாம் புனிதங்களாக எங்களுக்கு எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்பதை நம்முடைய பாடத்தில் கொண்டு வருவதற்கு கிரெடிட், இங்கே இருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு கிரெடிட் கோர்ஸ் பண்ணுவீங்க. அந்த கிரெடிட் கோர்ஸில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் உண்டு. பகவத்கீதை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரப்பட்டது. எதிர்ப்புக்கு பின்னால் அது எடுக்கப்பட்டது. ஆனால் யோகா உண்டு. இது வெவ்வேறு மாற்றத்தில் உள்ளே திணிக்கப்படுகின்றது. அதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ், செயல்முறை பேராசிரியர், அதாவது 100 பேராசிரியர்கள் இருப்பார்கள் என்றால், 100 இயற்பியல் பேராசிரியர்கள் இருப்பார்கள் என்றால், ஒரு 10 பேர் செயல்முறை பேராசிரியர்கள். அவர்கள் யார் என்றால், இயற்பியலுடைய செயல்பாடு, அடிப்படை இயற்பியலுடைய பயன்பாடு, அடிப்படை இயற்பியல் அறிவினால் வந்த தொழில்நுட்பம், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் என்பது அடிப்படை அறிவியல் தொடர்பானது. அதில் வந்த ஒரு கருவிதான் எம்ஆர்ஐ ஸ்கேன், தொடு உணர் கருவி. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், கம்ப்யூட்டர் எய்டட் டோமோகிராஃபி, இயற்பியல் கொடுத்த கொடை, அதனுடைய கருவிதான் சிடி ஸ்கேன். அந்த சிடி ஸ்கேன் கம்பெனியுடைய முதலாளி ஒருவரை அனுப்புவார். அவர் வகுப்பெடுப்பார் இயற்பியல் மாணவருக்கு, அவர் வகுப்பெடுப்பார் மருத்துவ மாணவருக்கு. அவர் ஏன் வகுப்பெடுக்க வருகின்றார்? நான் ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்கின்றேன். நான் நின்று பேச முடியுமா என்று தோழர்கள் கேட்டார்கள். உட்கார்ந்து பேசுகிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த வயது வரை என்னால் நிற்க முடிகின்றது. கொரோனாவுக்கு முன்னாலும் இது வேகமாக நடப்பேன். எனக்கு ஆயுதம் தளர்ந்திருக்கலாம், ஆனாலும் நிற்க முடிகின்றது. இதற்கு நிற்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? உங்களால் நிற்க முடிவதற்கு காரணம் என்ன? உங்களுடைய தசைநார், உங்களுடைய எலும்பு, உங்களுடைய மூட்டு வலியை தரவில்லை. உங்களுடைய தசைநார் எலும்பை சேர்த்து நிற்க வைக்கின்றது. என்னுடைய கைகள் அசைகிறது என்றால் தசை வலுவானதாக இருக்கும். நான் 2-3 ஆண்டுகள் இருந்ததை விட இழைத்து விட்டேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தசைநார்கள் இந்த எலும்பை தாங்க முடியாது. அப்போ ஒரு கையை இழுத்து கட்டணும். எத்தனை நாளைக்கு துணியை கொடி தொங்க முடியும்? அந்த கொடி நஞ்சு போவதை பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம தசைநார்கள் நைந்து போகின்றன. என்ன இவர் இயற்பியல் அறிவியல் பயாலஜி வகுப்படுகிறார் நினைக்காதீங்க. இதை பற்றி ஆராய்ச்சி
அதிகமாக செய்கின்ற நிறுவனங்கள் ஸ்கெச்சர்ஸ் ஷூ யாராவது போட்டிருப்பீங்க, ஸ்கெச்சர்ஸ் கம்பெனி ஷூ கூட செருப்பு போட்டிருப்பீங்க. அவங்க அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறாங்க. பேட்டா கம்பெனிக்காரன் அவன் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறான். எதை ஆராய்ச்சி செய்கிறான்? நம்ம கால்கள், என்னை போன்றவருடைய கால்கள், இங்கே உட்கார்ந்துக்கின்ற இளம் தோழர்களுடைய கால்கள். அத்லெட் ஓடுறான், அவன் ஓடும்போது அவருடைய தசையினால் அவருடைய மூட்டுடைய இயக்கம் முழுவதும் கணினிகள் பதிவு செய்யப்படுகின்றது. எந்த ஷூ காலணி அணிந்தால் வலியை குறைக்க முடியும், எந்த காலணி அணிந்தால் ஒரு சரியான பாதத்தை வைத்து நடக்க முடியும், மாற்றுத்திறனாளிக்கு என்ன தேவை, இவை எல்லாவற்றையும் கணினி ஸ்கேன் செய்து படம் எடுக்கின்றது. அது பயோ மெக்கானிக்ஸ் பாடம். பயாலஜி மெக்கானிக்ஸ் வேணும், பயாலஜி வேண்டாம். இது சொல்லுகின்றது இன்றைய யூஜிசி வரைவறிக்கை. வரைவறிக்கை பிராக்டிஸை திணிக்குமானால் கார்ப்பரேட் முதலாளிகள் அதானி ஒருவரை வகுப்பெடுக்க அனுப்புவார், எலான் மஸ்க் வகுப்பெடுக்க அனுப்புவார், பில்கேட்ஸ் வகுப்பெடுக்க அனுப்புவார். அப்போ அந்த கல்வியானது கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய உற்பத்தி சார்ந்ததாக, உங்களுடைய சட்டக்கல்வியானது கார்ப்பரேட் ஃபார்ம் அவர்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவதற்கும் வாதங்களை கொண்டு செல்வதற்குமான ஒரு பயனாளியாகத்தான் உங்களை மாற்றுவதற்கான திறன் மேம்பாடை இன்று இந்தியா முழுவதும் இந்த அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம், எண்ணமிழத்தும் போன்ற திட்டங்கள் எல்லாம். நாம் இங்கே ஒரு கேள்வியை கிளப்பினார் மணிரத்னம். நியூட், நீட், கியூட் போன்ற தேர்வுகள் சட்டக்கல்லூரிக்கு இன்னும் வராமல் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் யூஜிசி வரைவறிக்கை மிக தெளிவாக கூறுகின்றது. துணைவேந்தர்களை நியமிப்பதெல்லாம் யார் துணைவேந்தர்கள்? துணைவேந்தர்கள் எல்லாம் கல்வியாளர்கள் அல்ல. இனிமேல் வருகின்ற துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் மட்டுமல்ல, கார்ப்பரேட் முதலாளிகள் வரலாம். கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் மட்டுமல்ல, அவர்களால் அனுப்பப்படுகின்றவர்கள் வரலாம். எவ்வாறு ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் எலான் மஸ்க் வருவார் என்று சொன்னேன் அல்லவா, அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியிலிருந்து டெஸ்லா கம்பெனியிலிருந்து ஒருவரும் இங்கே துணைவேந்தராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த துணைவேந்தராக வருமானால் கார்ப்பரேட் ஃபார்முடைய ஆள் வந்து சட்டக்கல்லூரி முதல்வராக உட்கார்வென்றால் மக்களுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக என்ஐஏ போன்ற சட்டங்களை எடுத்து பேசக்கூடிய வழக்கறிஞர்களாக எத்தனை பேர் உருவாக்கப்பட போகின்றார். எனவே இங்கே முதலாளித்துவம் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி திட்டம் முழுக்க முழுக்க இந்து ராஷ்டிராவை உருவாக்குவது, ஒரு பாசிச சமூகத்தை கட்டமைப்பது, இந்துத்துவ கட்டமைப்பை உருவாக்குவது. அப்போது அவர்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த வியாபாரத்தை செய்வதற்கும் பணத்தை ஈட்டுவதற்கும். நீட் என்பது வந்த பின்னால் கல்வி வியாபாரம் தடுக்கப்பட்டதா? இங்கே பாரத் மெடிக்கல் காலேஜ் உள்ளது, ரேலா மருத்துவமனை உள்ளது, ஒரு மருத்துவக் கல்லூரி உள்ளது, அங்கே சவிதா மருத்துவக் கல்லூரி உள்ளது, ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி உள்ளது. எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன? எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உள்ளன? தமிழ்நாட்டில்தான் மிகப்பெரிய அளவில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன. நான் முதலில் குறிப்பிட்டது போல் ஒரு மக்கள் நல சந்தை இங்கே உள்ளது, மக்கள் நல சுற்றுலா உள்ளது, ஹெல்த் டூரிசம், எஜுகேஷன் டூரிசம். அதற்கு மிக உகந்த இடம் தமிழ்நாடு. கல்வி வியாபாரத்தில் இதற்கேற்றபடிதான் கல்விக் கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த யூஜிசி வரைவறிக்கை 2020 நம்முடைய மாநில அரசாங்கத்துக்கு எல்லா உரிமைகளையும் மறுக்கின்றது. ஆளுநருக்கு மட்டும்தான் அதிகாரம், இதுவும் அதில் பேசப்பட்டுள்ளது. எனவே 2 முறை தாக்குதல் 1930களில் 1930களில் முசோலினியை போய் சந்திக்கிறார் மூஞ்சே. அந்த கூட்டத்தில் இந்த செய்தியை சொன்னேன். மூஞ்சேவை சந்தித்தது, முசோலினியை சந்தித்தது 1931ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள்.
15 24 10 நாட்கள் அங்கே தங்குகிறார். என்னென்ன பள்ளிகள்? இதோடு முடிக்கின்றேன். மத்திய ராணுவ உடற்கல்வி பள்ளி, சென்ட்ரல் மிலிட்டரி ஸ்கூல் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். பாசிச உடற்கல்வி நிறுவனம், ஃபாசிஸ்ட் அகாடமி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். வழியில்லா எனப்படுகின்ற இத்தாலிய பாசிச இளைஞர் அமைப்பு, அதையும் பார்க்கின்றார். இன்னொரு அமைப்பையும் பார்க்கின்றார். இந்த பள்ளிகளெல்லாம் பார்த்து பாசிச ஒரு கட்டமைப்புக்காக இத்தாலிய சிறுவர்களை தேசிய ஒற்றுமை, ஏகாதிபத்தியம் போன்ற கருத்தாக்கங்களுடன் துப்பாக்கி பயிற்சி கொடுக்கப்படுவதை காண்கின்றார். அவர் ஹெக்டவேலிடம் வந்து சொல்லுகின்றார், நாம் இவ்வாறுதான் இந்து ராஷ்டிராவுக்கு கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை நீங்கள் 2015 ஜனவரி ஃப்ரண்ட்லைன் இடையில் சென்று பாருங்கள். இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய கட்டுரைகள் உள்ளன இந்துத்துவ ஆதிக்கத்தை பற்றி. அதை பாருங்கள். யூனிஸோட இணையதளத்தை பாருங்கள். பல்வேறு உரையாடல்களை கேட்டுக்கொண்டீர்கள். இங்கே ஒரு மாணவர், கிறிஸ்தவ கல்லூரி மாணவர் இருக்கின்றேன். நான் கூடி களைவதற்காக அல்ல. 65 வில்லிய பாராட்டம் போல் பின்னால் அனிதா இறந்தவுடன் மிகப்பெரிய எழுச்சி வந்தது. ஆனால் மருத்துவக் கல்லூரி வணிகத்தை தடுக்கவில்லை. அந்த நுழைவுத்தை ரத்து செய்ய முடியவில்லை. இன்று மிகப்பெரிய ஒரு எழுச்சி உங்களை போன்ற மாணவர்களிடையே உள்ளது. மும்மொழி கொள்கை இன்று திணிப்பு மட்டுமின்றி பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கல்வி வணிகத்தினுடைய ஒரு மோசமான சூழ்நிலையை நம்முடைய அடித்தட்டு மக்கள் சந்திக்கப் போகின்றார்கள். கல்வி என்பது எல்லோருக்கும் அல்ல. 3ஆவதோடு வேலைக்கு போகணும், 5ஆவதோடு வேலைக்கு போகணும், 8ஆவதோடு வேலைக்கு போகணும், 3ஆண்டு பிஎஸ்சியோடு வேலைக்கு போகலாம், 2வது ஆண்டு பிஎஸ்சியோடு டிப்ளமோவை போகலாம், 4ஆண்டு முடிச்சு ஆனர்ஸ் முடிக்கலாம், படிக்க வேண்டாம் வரலாம், பிஹெச்டி பண்ணலாம், வேலைக்கு போகலாம். உனக்கு ஒரு பேங்கை உருவாக்கன்னு சொல்கிற எதுக்கு இந்த அரசாங்கம்? எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது அரசாங்கம் நினைக்கின்றோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உண்டு. அதற்கான வேலை திட்டத்தை மேற்கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.